இந்த மாதிரி பூகுல் பப்பீஸ் எல்லாமே ரொம்பவுமே எக்ஸாட்டிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான இதுங்க. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பூடல், அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பீகிள். லைக் ஒரு பூடல் எடுத்து வளர்த்தும் பொழுது என்ன விதமான ஒரு டாய் ஃபீல் உங்களுக்கு கொடுக்குமோ, அண்ட் பீகிள் எடுத்து வளர்த்தும் என்ன விதமான கார்டிங் ஃபீல் கொடுக்குமோ, அது ரெண்டுமே இது கொடுக்கும். ஒரு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ருபீஸ்க்கும், ஃபீமேல் வந்து 15,000 ருபீஸ்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா என்ன சந்தேகம் வரும்னா, இப்போ இதை எடுத்துகிட்டு நான் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சேன், இதில் எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த மாதிரி ப்ரீட் பண்ணும் பொழுது ஹெல்த் இஷ்யூஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மால்டீஸ் அண்ட் பூடல் இந்த ரெண்டையும் வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணுறது தான் மால்டி பூ. அதே மாதிரி தான் இது வந்து பீகிள் அண்ட் பூடலை கிராஸ் ப்ரீட் பண்ணுறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பொள்ளாச்சிக்கு வந்திருக்கோங்க. பொள்ளாச்சிக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, என் கையில் இருக்க பார்த்தீங்களா இந்த பப்பி ரொம்பவுமே எக்ஸாட்டிக் ப்ரீடான ஒரு பப்பி அப்படின்னு சொல்லலாம். என்ன பப்பின்றது டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இவங்களை பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூகுல் பப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு பூடல் அண்ட் பீகிள் ரெண்டும் கிராஸ் ஆகிறது தான் இந்த பப்பி. நம்மளோட ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து பொள்ளாச்சியில் வந்து இவங்க வந்து டெல்லியிலேருந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி டாக்ஸை வந்து வாங்கி ப்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூகுல் பப்பி வந்து இவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பூகுல் பப்பீஸ் எல்லாமே ரொம்பவுமே எக்ஸாட்டிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான இதுங்க. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபீமேல் வந்து பூடல், இவங்களோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா பூடல், அப்பா வந்து பார்த்திங்கன்னா பீகிள். ஸோ அப்படி வந்த பப்பீஸ் தான் 4 பப்பீஸ் வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 35 டேஸ் ஓல்டான பப்பி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டெல்லி இந்த சைடில் அண்ட் நார்த் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு ஃபேமஸ் அண்ட் ரொம்பவுமே எக்ஸாட்டிக்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பப்பீஸ். தமிழ்நாட்டில் புதுசுனே சொல்லலாம். பட் இருந்தாலும் நிறைய பேரோட வீட்டில் இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, லைக் பூகுல் பப்பீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக. இந்த மால்டி பூன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த மால்டீஸ் அண்ட் பூடல் இந்த ரெண்டையும் வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணுறது தான் மால்டி பூ. அதே மாதிரி தான் இது வந்து பீகிள் அண்ட் பூடலை கிராஸ் ப்ரீட் பண்ணுறது தான் இந்த ப்ரீட்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய வீட்டில் வந்து இருக்காது. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் எக்ஸாட்டிக் அப்படின்றதுனே சொல்லலாம். இப்போ இவங்களெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, லைக் ஒரு பூடல் எடுத்து வளர்த்தும் பொழுது என்ன விதமான ஒரு டாய் ஃபீல் உங்களுக்கு கொடுக்குமோ, அண்ட் பீகிள் எடுத்து வளர்த்தும் என்ன விதமான கார்டிங் ஃபீல் கொடுக்குமோ, அது ரெண்டுமே இது கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீட் பண்ணும் பொழுது ஹெல்த் இஷ்யூஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லைக் ப்ரூவன் ஒரு ப்ரீட்னே சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா நீங்கள் பூடல் அண்ட் பீகிள் இது ரெண்டுமே ஒரு ப்ரூவனான ப்ரீட். அதுக்கு வர இந்த பூகுல் அப்படின்றத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு டாய் ப்ரீடுங்க. டாய் ப்ரீட்ஸ்க்கு நீங்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அண்ட் கொஞ்சம் எஃபெக்டிவாக லைக் ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாகவுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ப்ரீடோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பூடல்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட ஹேர் வந்து கர்லியாக இருக்கும். அண்ட் பீகிள்னு எடுத்துகிட்டே உங்களுக்கே தெரியும் ஹேர் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ அது ரெண்டும் கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் அப்படின்றது வந்து அவ்வளோ பெரிய டென்ஸாக வராது. அதாவது அவ்வளோ பெரிய நீளமாகவும் வராது, டென்ஸ் நிறையா இருக்கும். பட் இதை வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீனே சொல்லலாம். நீங்கள் க்ரூமிங் பண்ணணும் அப்படின்னா ஹேர் ஃபால் அந்த அளவுக்கு மற்ற ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது இருக்காது. ஏன்னா பூடல் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அது ஹேர் ஃபால் மெயின்டெனன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இங்கே ஹேர் ஃபால் அப்படின்றது இந்த ப்ரீட் பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னே சொல்லலாங்க. இப்போ இந்த ப்ரீடோட காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பூடல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 60,000 ருபீஸ் வந்து 1 lakh வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பீகிள் உங்களுக்கே தெரியும் இப்போ மார்க்கெட் டவுனாக தான் இருக்கும், ஒரு 10,000லேருந்து 20,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரீட் எந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ருபீஸ்க்கும், ஃபீமேல் வந்து 15,000 ருபீஸ்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இங்கே வந்து 2 மேல் இருக்குங்க. இப்போ என் கையில் இருக்கிறது இது 2மே மேலு. இது நல்லா பார்த்துக்கோங்க கலர் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கொஞ்சம் பிளாக் டாமினண்ட்டாக இருக்காங்க, இவங்க ஒயிட் அண்ட் பிளாக் நல்ல ஈக்குவல் ரேஷியோவில் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ 2 மேல் இருக்காங்க இவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும். ஃபீமேலும் இருக்காங்க, அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் கையில் இருக்கிற இந்த 2 பப்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பப்பீஸுங்க. இந்த 2 ஃபீமேல் பப்பீஸ் இருக்குது. இந்த 2 ஃபீமேல் பப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என் கையில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பப்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பீகிள் அந்த ஃபேஸ் லுக்லேயே இருக்கும். அண்ட் இந்த பப்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேஸ் கட் வந்து பூடலோட ஃபேஸ் கட் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே ஃபீமேல் பூகுல் பப்பி அப்படின்றது தான் நம்ம கையில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரீடை வந்து வளர்த்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சந்தேகம் வரும்னா, இப்போ இதை எடுத்துகிட்டு நான் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சா எதில் எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. இது எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னா, இதை நீங்கள் வந்து இந்த ஃபீமேல் எடுத்தால் மேல் வந்து நீங்கள் பூடல்லையும் கொடுக்கலாம் அண்ட் பீகிள்லையும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தா பப்பீஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே க்யூட்டாக உங்களுக்கு பூகுல் பப்பீஸே தான் மறுபடியும் கிடைப்பாங்க. அதையும் நீங்கள் வச்சு ப்ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் கர்ட் ரைஸ் வித் எக்கு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் சிக்கன் ரைஸும் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ரா ஃபீடும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே இது பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ பப்பீஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்ல
ஒரு ரேர் வெரைட்டி நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூகுல் போகலாம். ஸோ பூகுல் பப்பீஸ் ஒரு 4 பப்பீஸ் இப்போதைக்கு சேல் இருக்குது. இனி ஃபியூச்சரில் இனி எத்தனை பப்பீஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெனன் கிரிக்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல ஃபுட்டை ஊற வச்சு கொடுத்தா அதுவே வந்து இன்டேக் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த பூகுல் பப்பீஸ் ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். வீடியோவில் பார்த்துருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி பூகுல் பப்பீஸ் கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக ரேராக நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye bye. Thank you.